மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டு கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு வானல் வச்சு அதில் எண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டாச்சு. ரோஸ்ட் ஆன உடனே ஆனியன் அந்த க்ரீன் சில்லி கருவேப்பிலை போட்டு கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டாச்சு. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும், பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆகும். நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் பூண்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை எல்லாம் போன உடனே மல்லித்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கிட்டு மல்லித்தூள் போட்டு ஒரு பரட்டின உடனே தனி மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்க வேண்டியதும். ஊற்றி அதுவும் நல்லா வதங்கினக்கப்புறமேட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி குழம்பு நல்லா கொதிச்சக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே ஃபிஷ் ஆட் பண்ணி